தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் 12வது லீக் ஆட்டத்தில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணியை 27 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி டூட்டி பேட்ரியாட்ஸ் அணி வெற்றி பெற்றது. டூட்டி பேட்ரியாட்ஸ் அணி சார்பில் சதமடித்த வாஷிங்டன் சுந்தர் மற்றும் கௌஷிக் சீனிவாஸ் ஆகியோருடன் நமது செய்தியாளர் சுடலைக்குமார் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். திருநெல்வேலியில் நடைபெற்று வரும் தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் 12வது லீக் ஆட்டமான லீக் ஆட்டத்தில் சென்னை சேப்பாக் சூப்பர் கிங்ஸ் அணியை ஆல்பர்ட் டூட்டி பேட்ரியாட்ஸ் அணியானது 27 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. இதற்கு முழு காரணமாக இருந்த வாஷிங்டன் சுந்தர் அவர்கள் நம்முடைய இந்த அவடம் சில கேள்விகள் கேட்கலாம். வணக்கம். அதாவது உங்களுடைய டிஎன்பிஎல் இந்த சீசனில் 100 சதம் அடைச்சிருக்கீங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக 2020 ஒரு 100 பெரிய விஷயம் தான். அது ஒரு டிஎன்பிஎல் ஒரு டோர்னமெண்ட்டில் வந்தது ரொம்ப ஹாப்பி தான் சொல்லுவேன். அதாவது துவக்கமாக ஃபஸ்ட்டு ஓவரில் இறங்கி கடைசி ஓவர் வரைக்கும் களத்தில் இருந்தீங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம் தான் சொல்லுவேன். ஒரு 20 ஓவர்ஸ் பேட்டிங் ஆடுறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ப்ளஸ் டீமுக்கும் 100 ரன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சது. ஸோ ஹாப்பியாக. 2-3 விக்கெட்டு தொடர்ச்சியாக இருக்கும்போது கூட இயல்பான ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துறீங்க, அதை எப்படி? கண்டிப்பாக விக்கெட்ஸ் போயிட்டு தான் இருக்கும். பட் மெரிட் ஆஃப் பால் ஆடிட்டே இருக்கணும்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். விக்கெட்ஸ் நாங்கள் 100 ரன்ஸ் நோ லாஸ் வந்து ஒரு பெரிய விஷயம் தான். அங்கேருந்து ஒரு 10-11 ஓவர்ஸில் 100. ஸோ அங்கேருந்து 9 ஓவர்ஸில் நாங்கள் ஆல் அவுட் போகணும் தான் நினச்சோம். நல்லா வந்துச்சு. இன்றைக்கி 178 வந்து வெரி குட் ஸ்கோர் தான் சொல்லுவோம். நீங்கள் சொல்லுங்கள். அதாவது கடந்த டிஎன்பிஎல் செஷனில் வந்து நம்ம தான் டூட்டி பேட்ரியாட்ஸ் அணி தான் வந்து வெற்றி பெற்றோம். இந்த தரப்பு வந்து இதுவரைக்கும் ஆண்ட விளையாட்டு போட்டிகளில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறோம். தற்பொழுது வந்து வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி 4 மேட்ச்சில் 4 ஜெயிச்சிருக்கோம். ஸோ டிஃபெண்டிங் சாம்பியன்ஸுங்கிற ஒரு பட்டத்தை காப்பாற்றுறோம் இது வரைக்கும். ஆக்சுவலி இவர் சொன்னார் 2020 100 அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இவன் ஆடிட்டு இருக்கிறது பார்த்தா ஆக்சுவலி 4 மேட்ச்சுமே 100 அடிச்சிருக்கணும்னு தான் நான் அப்படி தான் பார்க்குறேன். அவ்வளோ நல்லா ஆடிட்டு இருக்காரு. ஒரு ஓப்பனிங் ஸ்டாண்ட் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அவர் கூட ஆடும்போது. சும்மா அவருக்கு ஒரு ரன் தட்டி குத்துட்டா போகிறோம். அதனால் என்னோட வேலையை ரொம்ப ஈஸியாக ஆக்குறாரு அவர். பாலாஜி வந்து தற்பொழுது நம்முடைய இந்த டிஎன்பிஎல் செஷனில் இல்லாத எப்படி பார்க்குறீங்க? இந்த டீமில் நிறைய பேர் மிஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் சீசன்லையும். தினேஷ், கார்த்திக், அபி யாருமே இல்லை. பட் யாராச்சும் ஒருத்தர் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தான் ஆடிட்டு இருக்காங்க இது வரைக்கும். ஸோ அதுவே கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். பாலாஜி இல்லாத ஒரு பெரிய மிஸ் தான் டெஃபினட்டாக. பட் அவர் இல்லாத போது ஒரு யங்ஸ்டருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ அந்த யங்ஸ்டர் அவருக்கு ஒரு பேர் படைச்சிக்கலாம்ல. தற்பொழுது இத்தனை போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கோம். அடுத்து வெற்றி வாய்ப்பு இருக்குது, எப்படி இருக்குது? கண்டிப்பாக வந்து இந்த செஷனை வந்து வின் பண்ணிடுவீங்க? நாங்கள் அப்படிலாம் எதுவும் பார்க்குறதில்ல. ஒரு மேட்சையும் ஒரு நாளைக்கு பெஸ்ட்டு என்ன ஆட முடியும் அப்படி தான் பார்க்குறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் நாங்கள் லைக்காவோட ஆடுறோம். அந்த மேட்ச்சில் எப்படி பெஸ்ட்டாக ஆடி வின் பண்ண முடியும் அப்படி தான் பார்க்குறோம்.